வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். புனித வெள்ளியையொட்டி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவ ஆலயங்களில் பெரிய சிலுவை பாதை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக மக்கள் யாவரையும் ரட்சிக்க வந்த இயேசு யூத மன்னன் பிலாத்துவால் சிலுவை தீர்ப்பு கூறப்பட்டு தலையில் முள் கிரீடம் அணிவித்து கல்வாரி மலைக்கு சிலுவையுடன் இழுத்து செல்லப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார். இதனை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இந்த நாளை புனித வெள்ளியாக அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தூய ஃபாத்திமா அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளியையொட்டி பெரிய சிலுவை பாதை நடைபெற்றது. திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பெரிய சிலுவை பாதையின் போது ஆலய வளாகத்தினை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 14 சிலுவை பாதை ஸ்தலங்களின் முன்பாக இயேசுநாதர் சிலுவையை சுமந்து சென்றதன் நினைவாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தோள்களில் பாரமான சிலுவையை சுமந்து தங்களை வருந்திக் கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதேபோல கந்திக்குப்பம், சுண்டம்பட்டி, எலத்தகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, சூளகிரி என மாவட்டம் முழுவதுமுள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பெரிய சிலுவை பாதை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.